யாரெல்லாம் இப்படி இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா காலேஜ் முடித்த புதுசு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி சுத்தமாக கிடையாது. ப்ளஸ் வந்து பட்டன் ஃபோன்னா அந்தளவுக்கு எக்ஸ்போஷரும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லேயே சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஊர்லலாம் போயிட்டு தனியாக அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி ஜாபுக்காக கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன். அப்படி இருந்தவ சடனாக மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பெட்ரோல் கூட எனக்கு வந்து பெட்ரோல் பங்க் போய் நான் போட மாட்டேன், அவங்க பார்டரில் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே அவங்க பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் சுத்தமாக என் லைஃப்பை நான் தனியாக எப்படி ரன் பண்ணுறோன்றதே சுத்தமாக நான் மறந்துட்டேன். ஒரு நாளுக்கு 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. ஒரு 2-3 நாள் பேசாமல் இருந்தோம். பேசாமல் இருந்தப்போ எனக்கு அந்த 3 நாள் தனியாக போய் மளிகை கடையில் தனியாக வண்டி ஓடிட்டு போய் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்பவுமே ஒன்றா போயிட்டு ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ தனியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு லிட்டரலாக எனக்கு அழுகலாம் வர ஆரம்பிச்சிச்சு. வண்டியில் போகிறப்பயே அழுதுட்டுலாம் போயிட்டு இருந்தேன். எப்படி இருந்தவன் எதுக்கு இப்போ நீ இவ்வளோ டிபெண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிது. அவங்க இருக்காங்க தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் வாட் எவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே டிபெண்டாக தான் இருக்கணும், தப்பு இல்லை. பட் இந்தளவுக்கு டிபெண்டாக கேட்டால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வேளை உடம்பு சரியாமல் இருக்கலாம். அந்த டைமில் படுத்துட்டு இருக்கப்போ நம்மளால் கூட்டிட்டும் போக முடியாது, கரெக்டாக? ஸோ இவ்வளோ டிபெண்ட் இருந்து தனியாக லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ண எப்பவுமே கற்றுக்கணும், யார் இருந்தாலும் இல்லைனாலும். நீங்களும் இப்படி இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் மஹா.